மக்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஷார்ட்கட் பார்க்க போறோம். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சீனியர் கேட்குறாரு, காங் அப்புறம் இன்னொரு பொண்ணு இருக்கால, அவள பார்த்து, "ஏன் நீங்க 2 பேரும் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணீங்க?" அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ இந்த பொண்ணு சொல்றா, "இது என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கனால நான் இத செலக்ட் பண்ணேன். வேற எதுவும் பெரிய ரீசன்லாம் இல்ல." அப்படின்ட்டு. அதுக்கு அந்த அக்கா சொல்றாங்க, "வாவ்! சூப்பரான ரீசன்மா." அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம காங்க கூப்பிட்டு, "நீயும் அதான் ரீசன் சொல்லிடாதடா" அப்படின்ட்டு சொன்னோனே அவன் சொல்ல ஸ்டார்ட் பண்றான். எனக்கு என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் தான் எடுக்கணும்னு நெனச்சேன். என்னோட பேரண்ட்ஸ் தான் வந்து இன்ஜினியரிங் இந்த காலேஜ்ல சேருனாங்க. அதனால நானும் பண்ணிட்டேன். அப்படின்ட்டு அவன் சொல்றான். உடனே அந்த அக்கா கேட்குறாங்க, "ஏன்டா உனக்கு புடிச்சத நீ படிக்கலையா? உனக்கு பிடிக்காத ஒண்ண 4 வருஷம் நீ படிச்சா அது கஷ்டம் தானே! உன் டைம் தானே வேஸ்ட்டா போயிட்டுருக்கு" அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ நம்ம சீனியர் சொல்றாரு, "நீ வேணா இந்த 1 இயர் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வேணா இன்ஜினியரிங்க்கு அடுத்த வருஷம் மாறிக்கோ" அப்படின்ட்டு. நம்ம அருட் காமிக்கிறாங்க. அவன் அப்படியே சோகமாகறான். அப்படியே அங்க சீன் கட் பண்றாங்க. இப்போ நம்ம வார்டு இருக்கான்ல, அடிபட்டனால வந்து மருந்து வாங்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அங்க நம்ம பிரேம் வரான். இவனும் வந்து வணக்கம் வைக்கிறான். "எப்படி இருக்கு?" அப்படின்ட்டுலாம் கேட்குறான். அதுக்கப்புறம் இவனும் சொல்லிட்டு, "நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டு சொல்லிட்டு வரான். அப்போ நம்ம பிரேம் கூப்பிட்டு, "நம்ம ஃப்ளாக் ஈவென்ட் ஒண்ணு நடக்குது. அதில கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணு" அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. அங்கேயே அப்படியே சீன் கட் ஆகுது. இப்போ எல்லாரும் டின்னர் முடிச்சுட்டு வெளிய வராங்க. ஒவ்வொருத்தரா போயிட்டாங்க. இப்போ நம்ம ஹரித் அண்ட் காங்போ 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. "ஹரித் நீங்க எப்படி வீட்டுக்கு போவீங்க?" அப்படின்னு நம்ம காங் கேட்குறான். ஹரித் வந்து, "அது என் பிரச்சனை. உனக்கு என்னத்துக்கு?" அப்படின்ட்டு கேட்குறாரு. நம்ம காங் கேட்குறான், "என் மேல ஏதாவது கோவமா?" அப்படின்ட்டு. ஹரித் அதுக்கு, "நான் ஏன் உன் மேல கோவப்பட போறேன்? எனக்கு வேலை இல்லையா? நம்ம 2 பேர் யாரு? நான் எப்படி உன் மேல கோவப்படலாம்?" அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. "நான் ஒன்னும் என்னோட ஜூனியராவே ஏத்துக்கல. இப்போ வந்து உனக்கு இன்ஜினியரிங் தான் படிக்கணுமான்னே எனக்கு தெரியல. ஸோ நம்ம 2 பேருக்கும் ஒண்ணுமே இல்ல." அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. நம்ம காங் உடனே, "ஆனா நான் இப்ப இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தானே" அப்படின்ட்டு கேட்க, "நீ தான் இன்ஜினியரிங் படிக்கணும்னே எடுக்கலையே. உங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்கன்னு தானே நீ இங்க ஜாயின் பண்ண. எத்தனை பசங்க இங்க இன்ஜினியரிங் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நீ இப்போ வந்து படிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போனா, அந்த சீட் வேற யாருக்காவது கிடைச்சிருந்தா அவங்களாவது சந்தோஷமா இருப்பாங்க." அப்படின்ட்டு சொல்ல, நம்ம காங் சொல்றான், "எனக்கு என் ரீசன்ஸ் வந்து இருக்கு. ஆனா வந்து நான் எனக்கு புடிச்சு தான் எல்லா கேதரிங் ஈவெண்ட்ஸ்லயும் கலந்துக்கிட்டேன். அதே மாரி நாங்க ஃப்ளாகையும் வந்து கண்டிப்பா வாங்குவோம் உங்ககிட்ட இருந்து" அப்படின்ட்டு சொல்றான். அப்ப நம்ம பிரேம் அங்க வரான். அருதா அவங்க கூட ஏறி உட்கார்ந்துக்கிறான். அப்ப பிரேம் கேட்குறான், "இவன் எப்படி வீட்டுக்கு போவான்?" அப்படின்ட்டு. அருத் வந்து, "அவன் இன்னும் குழந்தை இல்ல. அவனுக்கு போயிட தெரியும்" அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ வீடாட காமிக்கிறாங்க. அங்க போயிட்டு இறங்கிட்டு நம்ம அருட் சொல்றான், "நம்ம இந்த ஐடியாவ மாத்தணும் போல. ரொம்ப ஈஸியா இருக்கும்னு தோணுது இந்த பசங்களுக்கு" அப்படின்ட்டு சொல்ல, நம்ம பிரேம் "என்னடா?" அப்படின்ட்டு பார்க்குறான். "ஏன் இந்த ஃபர்ஸ்ட் இயர் பையன் ஒண்ணு ஏதாவது பண்ணிட்டானா?" அப்படின்னுல்ல. நம்ம அருட் சொல்றான், "அவனுக்கு எக்கனாமிக்ஸ் தான் படிக்கணுமா?" அதுக்கு நம்ம பிரேம் கேட்குறான், "அதுக்கு என்னடா?" அப்படின்ட்டு. "இல்ல நம்ம காம்பவுண்ட் என்ன சொல்றான்னா, அவன் இந்த இன்ஜினியரிங் விட்டு தான் அடுத்த வருஷம் மாறிப்பேன்னு சொல்றான்." அப்படின்னு இவன் சொன்ன உடனே பிரேம் சொல்றா, "ஆமாண்டா உனக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா அது தானடா பண்ணும். அதில என்ன தப்பு இருக்கு? நம்ம ஃப்ரெண்டு கூட ஒருத்தன் இருந்தானே, அவன் கூட கம்யூனிகேஷனுக்கு மாறிட்டானே ஞாபகம் இல்லையா?" அப்படின்ட்டு சொல்றான். "சரி உனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி உளறிட்டு இருக்க?" அப்படின்ட்டு கேட்க, நம்ம அருட் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம, "ஒரு வேளை நான் சாப்பிட்ட மீட்னால தான் நான் இப்படி பேசுறேன் போல" அப்படின்ட்டு பழிய தூக்கி அவன் சாப்பிட்ட ஃபுட்ல வந்து போட்டு போயிடுறான் பாருங்க. அடுத்த நாள் ஃப்ளாக் கேப்சர் ஈவென்ட். நம்ம சீனியர்ஸ்லாம் ஃப்ளாகை ஷீல்ட் பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஜூனியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரியாமல் இருக்காங்க. அப்போ நம்ம எம் அண்ட் ஓட்ட காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் என்னதான் இது அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எம் சொல்கிறோம், "இது வந்து எனக்கு தெரிஞ்ச டாங்கி கேம் மாதிரி இருக்குடா" அப்படின்ட்டு. "உனக்கு தெரியாதா?" அப்படின்ட்டு எம் கேட்குறான். ஓட் வந்து எனக்கு தெரியல. என்ன பண்ணுவாங்க? அப்டின்ட்டு கேட்க, எம் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண ஸ்டார்ட் பண்றான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த படி வழியா ஏறி அவங்க கிட்ட இருக்க அங்க இருக்க ஃப்ளாக வந்து நம்ம எடுத்துடணும். அப்போ நம்ம ஓட சொல்ல அந்த நிக்கிறாங்கல்ல, அவங்கலாம் பக்கெட்ஸ வந்து தூக்கி போடுவாங்க. நம்ம அதுலேருந்து தப்பிச்சு போய் எடுக்கணும். அப்டின்ட்டு எம் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம், இப்போ இது எனக்கு தெரிஞ்ச டாங்கி கேமா இருந்தா, கிங்கும் மங்கி யாரா இருக்கும்? அப்டின்னு நம்ம ஓட் கிட்ட கேட்க, ஓட் வேற யாரு? நம்ப அருத்தா தான் இருக்கும் அப்டின்ட்டு கிண்டல் பண்றான். உடனே டியூப் பின்னாடி இருந்து, "நான் வேணா கூப்ட்டு அருட் கிட்ட சொல்லவாடா?" அப்படின்னு சொல்ல, "ஏன்டா அமைதியாவே இருக்க மாட்டியா? நான் சும்மா தான் சொல்லிட்டு இருக்கேன்" அப்படின்ட்டு வந்து சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப அருட் வந்து பேச ஸ்டார்ட் பண்றாரு. "ஜூனியர்ஸ் எல்லாரும் கவனிங்க. இந்த நாள் உங்க வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமானது. நீங்க இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்க போறீங்க. நீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான்" அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கேட்குறாரு, "உங்களுக்கு இங்க இருக்க ஃப்ளாக் தெரியுதா?
உங்க வேலை என்னன்னா, இந்த ஃப்ளாக நீங்க எங்ககிட்ட இருந்து எடுக்கணும். நான் என்ன சொல்லிக் குடுத்தேனோ, அத எல்லாம் யூஸ் பண்ணா தான் உங்களால எடுக்க முடியும்." அப்படின்ட்டு சொல்றாரு. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் அந்த டைம் சைலன்ட்டா உட்காந்தா ஃப்ளாக் அவங்ககிட்ட வந்துரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, இவங்க வேற எதுவும் சொல்லிக் குடுத்து நான் பார்க்கல. இன்னைக்கு 7:00க்குள்ள நீங்க இந்த ஃப்ளாக் எடுக்கணும். அப்படி நீங்க எடுக்கலன்னா, நீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸா இல்ல. அப்படின்னு நாங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிருவோம். இப்போ வந்து ஃப்ளாக் எடுங்க அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கீழ வந்து ஒரு ஒரு படியில ஒரு ஒரு சீனியர்ஸ் நின்னுட்றாங்க. அப்ப நம்ம இப்போ நம்ம போயிட்டு ஃப்ளாக் எடுக்கணும். அவ்வளோதானே அப்படின்ட்டு சொல்றா. உடனே நம்ம காங் என்ன சொல்றான்னா, அவ்வளோ ஈஸியா இருக்கும்னு நான் நினைக்கல. அப்புறம் அவங்களே பேசிக்கிறாங்க. இப்படி ஒண்ணுமே குடுக்கலன்னா நம்ம என்ன பண்றது? அப்படின்ட்டு. சரி டியூ நீ போயிட்டு அந்த ஃப்ளாக போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னு நம்ம டியூவ அனுப்பி வைக்கிறான். டியூவனும் மேலே போயிட்டு லார்ட் கிட்ட கேட்குறான். நான் மேலே போயிட்டு ஃப்ளாக் எடுத்துக்கலாமா? இவங்க எல்லாருக்காகவும் நான் வந்து பேச வந்திருக்கேன். அப்படின்ட்டு சொல்ல, உனக்கு என்னால பெர்மிஷன் தர முடியாது. நீண்டு சொல்ல, நம்ம டியூ கேட்குறா, "அப்ப நாங்க என்னதான் பண்ணணும்? அதாவது சொல்ல முடியுமா?" நீண்டு கேட்க, "உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது என்னோட டியூட்டி கிடையாது. நீங்களே போய் கண்டுபிடிங்க." அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிடுறாரு. இவனும் கீழ வந்து இப்ப எல்லாரும் டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ நம்ம சீரியஸா ஸ்டார்ட் பண்றான். ஒரு ஒரு படியும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு. மொத்தம் அங்க 5 படி இருக்கு. இது பார்த்தா நம்ம கேம்பஸ் பக்கத்துல விக்கிற கேக் மாரி இருக்குடா அப்படின்ட்டு சொல்ல, எல்லாரும் "ஏன்டா இப்பயா போய் விளையாடின்னு இருப்ப?" அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே அவன் கேட்குறான், "ஒருவேளை இது ஏதாவது கேம் மாரி இருக்குமோ? மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் இருக்கனால மொத்தம் 5 ஸ்டேஜ் இருக்குமோ?" அப்படின்ட்டு சொல்ல, நம்ம கவுன் கேட்குறான், "ஒருவேளை இது சோட்டஸ் அத மீன் பண்ற மாரி இருக்குமோ?" ஏன்னா அவங்க எப்பவுமே நம்மளுக்கு சோட்டஸ் பத்தி தானே சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை ஒரு ஒரு லெட்டரோட மீனிங்கா இருக்குமோ? அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ஒரு லெட்டரோட மீனிங்கும் சொல்றாங்க. அப்போ நம்ம பாங் கேட்குறான், "உங்களுக்கெல்லாம் எப்படிடா இது தெரியுது?" அப்படின்ட்டு. "அதுக்கு கூகுள்னு ஒண்ணு இருக்குல்லம்மா" அப்படின்ட்டு நம்ம சொல்றான். அப்ப நம்ம சொல்றான். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ். அப்பன்னா சீனியாரிட்டி. நம்ம அவங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்றத நம்ம வந்து இப்போ அவங்களுக்கு புரிய வைக்கணும். கரெக்ட்டா? அப்படின்ட்டு சொல்ல, நம்ம டியூ உடனே ஐடியா குடுக்கலாம். நம்ம வேணா டீர் இருக்கார்ல, அவர் ஃபோன் நம்பர் வாங்கி ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்ட்டு பார்க்கலாம். அப்படின்ட்டு எல்லார்கிட்டயும் யாருக்காவது ஃபோன் நம்பர் தெரியுமா? அப்படின்னு கேட்குறாங்க. யாரும் தெரியாது அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அப்ப டியூ சொல்றா, இப்போ நம்ம சீனியர்ஸ் கிட்ட நம்ம வந்து அவங்களுக்கு மரியாதை குடுக்குறோம். அவங்களோட ஜூனியர்ஸா ஆகணும் அப்படின்றத நம்ம புரிய வைக்கணும் அப்படின்ட்டு சொல்ல, நம்ம சொல்றான். ஆனா நீ சொல்றது இப்போ கரெக்ட்டா இல்லைன்னா என்னடா பண்றது? நம்ம டைம் தானே வேஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு கேட்குறா, உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? அப்படின்ட்டு. நீ சொன்ன கேக்க விட இந்த ஐடியா நல்லா தானே எனக்கு இருக்கு அப்படின்ட்டு சொல்றா. இவங்களும் உடனே நம்பர் தேட ஸ்டார்ட் பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஃபோன் எடுத்து தேடி தேடி பார்க்குறாங்க. யாருக்கும் கிடைக்கல. சரி நான் அவங்க தங்கியிருக்க இடத்துக்கே போய் கூப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போறாங்க. போயிட்டும் வந்து கூப்பிட்டுட்டாங்க போல. டீரும் வந்து வந்துட்டாரு. ஹாரிஸ் வந்து டீர் வந்ததையும் பார்த்துட்டா. நம்ம காங் டீர போய் கூட்டிட்டு வந்து, "கொஞ்ச நேரம் இங்க நிக்கிறீங்களா?" அப்படின்ட்டு கேட்குறாரு. வந்து நின்னதுக்கப்புறம் டீர் அண்ட் இன்னொரு அக்கா வந்திருக்காங்க. அவங்க பேரு க்ரீம். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, "ட்ரீம் அண்ட் க்ரீம் நாங்க உங்க ஜூனியர்ஸா இருந்துக்கலாமா?" அப்படின்ட்டு. உடனே இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, "நாங்க உங்களுக்கு பெர்மிஷன் குடுத்தோம். எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா உங்க சீனியர்ஸ் எப்படின்னு தெரியலையே" அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே நம்ம டியூ மேல போயிட்டு திருப்பி கேட்குறான். "நான் ஃப்ளாக் எடுக்க பெர்மிஷன் கிடைக்குமா?" அப்படின்ட்டு கேட்க, அவரும் வந்து "ஓகே நீ போலாம்" அப்படின்ட்டு சொல்லிட்டு நகர்ந்துடுறாரு. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமாயிடுறாங்க. இப்போ அங்க பிரேம் நிக்கிறான். பிரேம் கிட்ட கேட்குறான், "நான் ஃப்ளாக் எடுத்துக்கலாமா?" அப்படின்ட்டு. நம்ம பிரேம் முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டான். இப்போ இவங்களும் வந்து நின்னு டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ நம்ம சொல்றா. அப்போ ஓ ஓ வந்து ஆர்டர். நம்ம அவங்க சொன்ன ஆர்டர் படி நம்ம எல்லாத்தையும் நடந்துக்கணும் அப்படின்ட்டு வந்து கெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க என்னலாம் சொல்றாங்களோ, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். சொல்லிட்டு நம்ம என்ன அவங்க சொன்னத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணல அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரா யோசிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் அந்த சொல்றா, நம்மளுக்கு நெறையா தடவ லைன் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல. நம்ம கூட ஒழுங்கா ஃபார்ம் பண்ணலன்னு எத்தன தடவ திட்டிட்டே இருக்காங்க. நம்ம வேணா ஃபார்ம் பண்ணி பார்க்கலாமா? அப்படின்ட்டு சொல்ல கோவம் வந்து, எனக்கும் அது கரெக்ட்டா இருக்கும்னு தோணுது. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சொன்ன மாரியே பண்ணலாம்." அப்படின்ட்டு கேட்குறாங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம டியூ போய் கேட்குறான். அப்போ வந்து பிரேம் வந்து கிடையாது. நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்தத பத்தி நினைச்சு பாருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அனுப்பிடுறா. அதுக்கப்புறம் இவங்களும் டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம அவங்க குடுத்த சைன் டாஸ்க்கும் முடிக்கல. 3 மினிட்ஸ்க்குள்ள லைனும் ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. அதுவும் வந்து நம்ம முடிக்கலையே அப்படின்ட்டு சொன்னோனே எல்லாரும் லைன் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஓட ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ முன்னாடி பின்னாடி நின்னுட்டுருக்கான். மேக்கு வந்து ஓவரா ஸ்வெட் ஆகுது போல. அதனால கேட்குறான். ஓகேவா அப்படின்ட்டு. அவளும் ஓகே அப்படின்னு சொல்றா. இவன் உடனே கர்ச்சீஃப் எடுத்து குடுத்து, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு வந்து கேட்குறான். அவ
எதுக்குடா அப்படின்னு கேட்க, பயப்படாத இது புதுசு தான் அப்படின்ட்டு வந்து சொல்றான். அவளும் வந்து வாங்கிக்கிறா. வாங்கிட்டு வெறுமனே கர்ச்சீஃப் வந்து குடுக்கக்கூடாதுடா. அதனால இதா அப்படின்ட்டு இவன் வந்து கொஞ்சம் காசு வந்து அவனுக்கு குடுக்குறா. நான் வந்து இப்போ உன்கிட்ட இருந்து இந்த கர்ச்சீஃப் வாங்கிக்கிறேன் அத வச்சுக்கோ அப்படின்ட்டு. இப்போ நம்ம காங் சொல்றா, ஒருவேளை நம்ம வந்து பாய்ஸ வந்து பின்னாடி ஓட விடணும் போல. ஏன்னா கேர்ள்ஸ், பாய்ஸ் ஓட சொல்ல கஷ்டமா இருக்கு. கேர்ள்ஸ்க்கலாம் அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கப்புறம் டியூவும் ஓகே சொல்லிட்டு, பாய்ஸ் நீங்கலாம் பின்னாடி ஓடுங்க, கேர்ள்ஸ் ஃப்ரண்ட்ல ஓடுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே மாரி பண்றாங்க. இப்போ நம்ம சீனியர் பிரேமும் வந்து சிரிக்கிறாரு. இவங்க ஓடுறத பார்த்துட்டு நம்ம பிரேம் பேச ஸ்டார்ட் பண்றாரு. நிறுத்துங்க. கரெக்ட்டா நீங்க ஆர்டர வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஆனா லீடர் வந்து வாய் வார்த்தையா மட்டும் பேசக்கூடாது. எல்லாருக்கும் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நீங்க அத பண்ணிட்டீங்க. ஸோ இந்த லெவல் நீங்க வின் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு சொன்னோனே எல்லாருக்கும் சந்தோஷம். இப்போ லஞ்ச் பிரேக் எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னடா இதுக்கே இவ்ளோ டைம் ஆயிடுச்சே! நம்ம முடிச்சுருவோமா? அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஓட் சொல்றான், இந்த 2 ஸ்டேஜ் நம்ம வின் பண்ணதுக்கு லக் தான் காரணம். நம்ம நெனச்ச மாரி இது ரொம்ப ஈஸியாலாம் இருக்க மாட்டுது அப்படின்ட்டு. அப்போ பாங் சொல்றா, நம்ம ஏன் இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம சாப்பிட சொல்லவே எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியுதா பார்க்கலாம் அப்படின்ட்டு. அடுத்தது டீ. டீனா ட்ரெடிஷன் அப்படின்ட்டு காங் வந்து சொல்றான். ஒரு வேளை நம்ம சீனியர்ஸ் கிட்ட வேணா கேட்டு பார்க்கலாமா? இன்ஜினியரிங்க்கு ஏதாவது ட்ரெடிஷன் அந்த மாரி ஏதாவது இருக்கா? அப்படின்ட்டு. அப்போ நம்ம சீனியர் வராரு. அவர்கிட்ட காங் கேட்குறா, இந்த மாரி நம்மளுக்காக ஏதாவது ட்ரெடிஷன் தனியா இருக்கா? அப்படின்ட்டு. அவரும் வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. எல்லார் மாரியும் நம்மளும் அப்படிதான் இருப்போம். ஏதோ நம்மளுக்கு மட்டும் தனியா இருக்க மாரி எனக்கு எதுவும் தெரியல. அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் நம்ம காங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டீர் வந்து உட்கார்ந்துட்டுருக்காரு. அவர வந்து பார்க்குறாங்க. சரி அவர்கிட்ட போய் பேசலாம் அப்படின்ட்டு எல்லாரும் போறாங்க. போயிட்டு வந்து கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாரி நம்ம மட்டும் ஏதாவது ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுறோமா? அப்படின்ட்டு. உடனே நீர் கேட்குறாரு, எதுக்கு உங்களுக்கு தெரியணுன்ட்டு ஆசையா இருக்கு அப்படின்ட்டு. உடனே நம்ம பாங் சொல்றா, எங்களுக்கு இந்த இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. அதனால இதுல இருக்க எல்லாத்தையுமே நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவ சொன்னதை கேட்டுட்டு நம்ம டீர் சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. இந்த ட்ரெடிஷன் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். அது என்னன்னா கார்பேஜ் பரேட். என்னது கார்பேஜ் பரேடா? அப்படின்ட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. பேரை கேட்டாவே கொஞ்சம் நாஸ்தியா இருக்குல்ல. நம்மள மாரி இன்ஜினியர் வந்து அழுக்கா இருக்க இடத்துலயும் போயிட்டு ஒர்க் பண்ணணும். அதனால தான் வந்து நம்ம எப்பவுமே குப்பை கவர வந்து தூக்கிட்டு பரேட் மாரி பண்ணா, இங்க இருக்க குப்பையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அத வச்சு நம்ம மார்ச் மார்ச் பண்ணுவோம். இது வந்து ஒரு ட்ரெடிஷன் அப்டின்ட்டு வந்து சொல்றாரு. உடனே நம்ம காங் கேட்க எப்படி பண்ணணும்? அப்டின்ட்டு. அதுக்கு டீர் வந்து சொல்றாரு, லைனா எல்லாரும் குப்பை தொட்டிய தூக்கிட்டு சுத்துங்க போதும் அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் இவங்களும் குப்பை பாக தூக்கிட்டு குப்பைய பொறுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் லைனா வந்து வராங்க. அப்புறம் நம்ம டூட்டா கேட்குறாரு, "இதுதான் நீங்க பண்ணலான்னு யோசிச்சீங்களா? சரி, நீங்க பண்ணனால வின் ஆயிட்டீங்க." அப்படின்ட்டு இவரும் நகர்ந்துடுறாரு. ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சந்தோஷப்படுறாங்க. டீர் இல்லைனா நம்மளால முடிச்சிருக்க முடியாது அப்படின்ட்டு. இங்கேருந்து டீரும் வந்து அவங்களுக்கு தம்ஸ் அப் காமிக்கிறாரு. அடுத்தது யூனிட்டி. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ட்டு. வாங்க எல்லாரும் சீனியர்ஸ்க்கு பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு நம்ம டியூ சொல்றாரு. எல்லாரும் லைனா நின்னு இன்ஜினியரிங்காக இவங்க ஒரு சார்ட் வச்சிருந்தாங்கல்ல ரைம்ஸ் மாதிரி அதை வந்து பாட ஸ்டார்ட் பண்றாங்க. உடனே நம்ம பிரைட், வாவ் சூப்பர், நீங்க பாடினதுல எனக்கு கூஸ் பாம்ஸே வந்துடுச்சு, நீங்க இந்த ரவுண்டும் வின் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை நடந்துக்கிறாரு. இப்போ கடைசி ரவுண்டு அடுத்தது எஸ்னா வந்து சின்சியாரிட்டி. ஸோ நம்ம சின்சியராக இருக்கோம் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து எல்லாரும் யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம பிரேம் சஜஸ்ட் பண்ணுறா, நம்ம வர ஏன் எல்லாரும் கீர் சிம்பிள் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா இன்ஜினியரிங்க்கு கீர்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. நம்ம வேணால் அதை ஃபார்ம் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ட்டு சொல்லவுடனே எல்லாரும் ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம டியூ கேட்குறான், யாராவது ஒருத்தர் கரெக்டாக ஃபார்ம் பண்ணுறோமான்னு பார்க்கணுமே அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம எம் அண்ட் நாங்க 2 பேர் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போய் நிற்கிறாங்க. இவங்களும் வந்து ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டியூ போயிட்டு கிட்ட நான் வந்து ஃப்ளாக் எடுக்கலாமா அப்படின்ட்டு கேட்குறான். உனக்கு என்னால் பெர்மிஷன் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு வந்து சொல்லி அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் திருப்பி இவங்களும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எம் சொல்கிறேன் என் தொண்டையே வத்தி போச்சு கத்தி கத்தி அப்படின்ட்டு. சொன்னே வந்து சாரி நான் சொன்னதுனால டைம் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஆல்ரெடி 6 மணி வர ஆயிடுச்சு. 7 மணிக்குள்ள நம்ம முடிக்கலன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம குரங்கு சொல்றா, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. வெயிட் பண்ணுங்க நான் போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு இவன் வந்து அருள் கிட்ட போயிட்டு நிற்கிறான். அருள் வந்து எதுக்கு இங்கே வந்த அப்படின்ட்டு கேட்க,
நான் வந்து உங்கள என் கூட கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போக வரல அப்டின்ட்டு வந்து சொல்றான். எதுக்கு? அப்டின்ட்டு கேட்க, இல்ல எங்களுக்கும் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்டின்ற சின்சியாரிட்டியும், ஸ்பிரிட்டும் இருக்கு. அத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அப்டின்ட்டு வந்து சொல்றோனே, அதுக்கு கேட்குறான், அது நீயே தான் வந்து கூப்பிடணுமா? உனக்கே அது ஒண்ணும் கிடையாது. நீயே இன்ஜினியரிங்காக வரல அப்டின்ட்டு வந்து சொன்னோனே, நம்ம காங் சொல்றான், ஆமா எனக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்க பிடிக்காம தான் நான் ஜாயின் பண்ணேன். ஆனா, இப்போ எனக்கு அப்படி இல்ல. நான் இப்போ ஒரு நாளும் வருத்தப்படல இன்ஜினியரிங் சூஸ் பண்ணதுக்காக. எனக்கு இங்க படிக்க பெருமையா தான் இருக்கு. உங்களோட ஜூனியரா தான் இருக்கணும் அப்படின்ட்டு என் ஹார்ட் வந்து சொல்லுது. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டா தான் ஆகணும். அப்படி எங்களுக்கு இது தேவையில்லன்னா நாங்க ஏன் இவ்ளோ கஷ்டப்பட்டு உங்களோட ஜூனியர்ஸா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ண போறோம். நான் சொன்னது உண்மையா அப்படின்னு தெரியணும்னா என் கூட கீழ வந்து பாருங்க. அப்படின்ட்டு கூப்பிட்டேன். சரி கீழ தானே வரணும் அப்படின்ட்டு இவனும் வந்து போறான். அருத்த வந்து நடுவுல நிக்க வைக்கிறாங்க. அருட் வந்து என்ன காமிக்கணும்னு என்ன கீழ கூப்பிட்டீங்க? ஏதோ காமிக்க அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. உடனே எல்லாரும் உங்களோட ஹெல்ப் இல்லாம எங்களால இவ்ளோ தூரம் வந்திருக்க முடியாது. உங்களுக்காக நாங்க நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு நினைக்கிறோம். அதனால இத பண்றோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒருத்தரா தேங்க்யூ அருட், தேங்க்யூ அருட் அப்படின்ட்டு ஒருத்தரா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க இன்ஜினியரிங்காக ஒரு ரைம்ஸ் மாதிரி வச்சிருந்தாங்கல்ல, அதையும் வந்து பாட ஸ்டார்ட் பண்றாங்க. உடனே அருட், நீங்க இவ்ளோ சின்னதா எஃபோர்ட் போட்டா நான் வந்து எஸ் சொல்லிடுவேன்னு நினைச்சீங்களா? நீங்க பண்ணது ஒன்றும் ஒர்க் ஆகல அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே எல்லாரும் என்ன பண்ணன்னு தெரியாம அங்கேயே உட்காந்துடுறாங்க. டைமும் வந்து 7க்கு மேல ஆயிடுச்சு. அப்ப நம்ம நோட் வந்து ஜூனியர்ஸ் எல்லாரும் எழுதுடுங்க. உங்க டைம் முடிஞ்சிருச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷோல்டர்ஸ்ல கை வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. எல்லாரும் அப்படியே வெயிட் பண்ண சொல்லும். எதுக்கு நீங்க தலைய தூக்கி ஃப்ளாக் பார்க்குறீங்க? நீங்க தான் இத இன்னும் எடுக்கவே இல்லையே! தலைய எல்லாரும் கீழ குனிங்க அப்டின்ட்டு சொன்னோனே எல்லாரும் கீழ குனியிறாங்க. மொத்தம் என்னமோ இருட்டாயிடுது. லைட் எல்லாமே ஆஃப் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா சூப்பரா டெக்கரேஷன் பண்ணி எல்லா இடமும் வந்து மின்னுது. அப்போ நம்ம டாட் சொல்றாரு, "ஜூனியர்ஸ் எல்லாரும் தலைய தூக்குங்க. உங்க கிட்ட இருந்து யாரையாவது ஒருத்தர வந்து மேல அனுப்புங்க" அப்டின்னு சொன்னோனே நம்ம டியூ எழுந்து போறான். போயிட்டு அவனும் வந்து ஃப்ளாக எடுத்துடுறான். எடுத்துட்டு தூக்கி காமிக்கிறான். எல்லாருக்கும் செம்ம சந்தோஷம். இப்போ த்ரெட் கட்டுற ஈவெண்ட். எல்லா ஜூனியர்ஸ்க்கும் சீனியர்ஸ் வந்து கையில த்ரெட் கட்டி விட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம காங் தனியா நின்னுட்ருக்கான். சீனியர் வந்து "என்னடா இங்க சுத்திட்டுருக்க? த்ரெட் கட்டுற ஈவெண்ட்ல கலந்துக்கலையா?" அப்படின்ட்டு. காங் சொல்றான், "அங்க நெறையா பேர் இருக்காங்க. அவங்கலாம் போனதுக்கப்புறம் நான் போய் கட்டிக்கிறேன்" அப்படின்ட்டு. உடனே சீனியர் அக்கா "கை காமிடா" அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவன் கை காமிச்ச உடனே இவங்க கத்தியும் விடுறாங்க. இவனும் தேங்க்யூ சொல்லிட்டு அருத் எங்க இருக்காரு? அப்படின்ட்டு வந்து கேட்குறான். அவன் அங்க நின்னுட்டு இருந்தான்டா அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு, நீ அவன பார்த்தனா இத வந்து அவன் எடுத்துக்கல. அவன்கிட்ட கொடுத்துடு அப்படின்ட்டு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அருட் பசா பின்னாடி திரும்பி நின்னுட்டு இருக்காரு. அழுதுட்டு இருக்காரு போல. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணல அவருக்கான அந்த கண்ணீரே வந்துருச்சு. இவனும் அருட் அப்படின்ட்டு கூப்பிடுறான். அவனும் திரும்பினோடனே என்னாச்சு? ஓகேவா நீங்க? அப்படின்ட்டு நம்ம காங் கேட்குறான். இங்க ஒரே சூடா இருந்தது. அதான் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தேன். அப்படின்னு நம்ம அருட் வந்து காங் கிட்ட சொல்றான். இன்னும் நீ த்ரெட்டே கட்டலையே ஏன் இங்க வந்த? போய் அங்க போய் கலந்துக்கோ அப்படின்ட்டு சொல்றாரு அருட். உடனே நம்ம காங் கேட்குறான். நீங்க எனக்கு கட்டி விடுறீங்களா? அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு வேற கை காமிக்கிறான். அந்த கையில ஆல்ரெடி அந்த அக்கா கட்டியிருந்தாங்களா? ஆமா அந்த கை வேணாம் அப்படின்ட்டு வேற கை காமிக்கிறான். அருத்துக்கு அப்போ தெரில அவன் எதுக்காக இந்த கை காமிச்சான் அப்படின்ட்டு. நம்மளுக்கு தான் தெரியும். அவன் அருட்ட ஸ்பெஷலா நினைக்கிறேன்னா தான் வேற கை காமிச்சான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம அருட் வந்து எனக்கு பதிலா நீ அந்த ஃப்ளாக பார்த்துக்கோ அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் கிளம்பவும் செய்றாரு. அருட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லி கூப்பிடுறான். அவனும் என்னடா உனக்கு நிம்மதியா கூட இருக்க விட மாட்டியா அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறாரு. அப்போ நம்ம காங் சொல்றான். இனிமே ஃபியூச்சர்ல உங்களுக்கு அழுகணும் அப்படின்ட்டு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்க கண்ணீரை வந்து தொடச்சி விடுறேன் அப்படின்ட்டு நம்ம காங் வந்து சொல்றான். உடனே அருண் பால் உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே நம்ம காங் சிரிக்கிறான். அங்கேயே சீன் கட் பண்றாங்க. நம்ம காங்கோட தைரியம் நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிட்டே போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேவரட் சீன்ஸ் ஏதாவது இருந்தால் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ சீக்கிரத்தில் வரும். அது வரைக்கும் டாடா.